ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसं मालयम् मुगरगो रसिका भुवि भावुका नष्टप्रायेष्व अवत्रेषु नित्यं भागवत सेवया श्लोके भक्तिर्भवति नैष्टिके। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साक्षातं सहगण रघुनाथान्वितं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் 21வது ஸ்லோகம். கலிம் ஆகதம் ஆக்ஞாய சேத்ரே அஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்கசத்ரேன கதாயாம் சக்ஷனா ஹரேக. மொழிபெயர்ப்பு. கலியுகம் துவங்கிவிட்டது நன்கு உணர்ந்து பரம புருஷரின் உன்னத செய்தியை நீண்ட காலம் தொடர்ந்து செவியுறுவதன் வழியாக யாகம் ஏற்றுவதற்காக புனிதமான இடத்தில் நாங்கள் கூடியுள்ளோம். பொருளுரை. பொன் யுகமான சத்திய யுகத்திலும் வெள்ளி அல்லது செம்பு யுகங்களான திரேதா அல்லது துவாபர யுகங்களிலும் இருந்தது போல் இக்கலியுகம் தன்னுணர்வு பெறுவதற்கு சற்றும் பொருத்தமில்லாததாக இருக்கின்றது. 1,00,000 ஆண்டுகளை ஆயுட்காலம் கொண்ட சத்திய யுகத்துக்கு மக்களால் தன்னுணர்வுக்காக நீண்ட கால தியானத்தை செய்ய முடிந்தது. 10,000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட திரேதா யுகத்தில் மிகப்பெரிய யாகங்களை செய்வதன் மூலமாக தன்னுணர்வு அடையப்பட்டது. மேலும் 1000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட துவாபர யுகத்தில் பகவானை வழிபடும் முறையால் தன்னுணர்வு பெறப்பட்டது. ஆனால் 100 ஆண்டுகளை மட்டுமே அதிகபட்ச ஆயுட்காலமாக கொண்டதும் அதனுடன் பல்வேறு கஷ்டங்களை கொண்டதுமான இக்கலியுகத்தில் பகவானின் புனித நாமம், புகழ் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு சிபார்சு செய்யப்பட்ட முறையாகும். நைமிஷாரண்ய முனிவர்கள் குறிப்பாக பகவானின் பக்தர்களுக்காக வென்றே இருந்த இடத்தில்
இந்த யாகத்தை துவங்கினர். தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக பகவானின் திருவிளையாடல்களை கேட்பதற்கு தங்களை அவர்கள் தயார் செய்து கொண்டனர். இம்முனிவர்களின் உதாரணத்தின் மூலமாக பாகவதத்தை தொடர்ந்து கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்குரிய ஒரே வழி என்பதை ஒருவன் உணர வேண்டும். மற்றெல்லா முயற்சிகளை எல்லாம் எந்த விதமான நற்பலன்களையும் அளிப்பவை அல்ல என்பதால் அவை நேரத்தை வீணடிப்பவையாக மட்டுமே உள்ளன. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பாகவத தர்மத்தின் இம்முறையை தான் பிரச்சாரம் செய்தார். இந்தியாவில் பிறந்தவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்திகளை, முக்கியமாக பகவத்கீதையின் செய்திகளை பரவலாக பிரச்சாரம் செய்யும் கடமையை ஏற்க வேண்டும் என்று அவர் சிபாரிசு செய்துள்ளார். பகவத்கீதையின் போதனைகளில் ஒருவர் உறுதியாக நிலை பெற்றதும் ஆன்மீக தன்னுணர்வில் மேலும் தொடர்ந்து முன்னேற்றம் பெற ஸ்ரீமத் பாகவதத்தை கற்கும் பணியை அவர் மேற்கொள்ளலாம். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இங்க சூத கோஸ்வாமி கிட்ட நைமிஷாரண்ய வனத்தில் முனிவர்கள் கேள்விகள் கேக்குறாங்க. இப்ப இங்க அந்த முனிவர்கள் சொல்றாங்க, கலியுகம் துவங்கிவிட்டது இல்லையா? அப்ப அது தெரிந்ததுனால பரமபுருஷரின் உன்னதமான செய்திகளை நீண்ட காலம் செவியுறுவதன் வழியாக யாகம் ஏற்றுவதற்காக புனிதமான இவ்விடத்தில் நாங்கள் கூடியுள்ளோம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இப்ப இந்த கலியுகம் இல்லையா, இந்த கலியுகத்தினுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னாக்கா, பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய லீலைகளையும் பகவானுடைய குணங்களையும் தொடர்ந்து பாடுவதுதான். இது ஒன்றுதான் வழி. இது மட்டுமே கலியுகத்தினுடைய சூழ்நிலையில் இருந்து, அந்த பாதிப்பில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏன்னா இப்ப பார்த்தோம்னா 4 யுகங்கள் இருக்கு. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லி 4 யுகங்கள் இருக்கு. இப்ப இந்த யுகத்தில் பார்க்கும்போது என்னன்னா, சத்திய யுகத்தில் ஆயுட்காலம் இப்படி 1,00,000 வருடங்கள் இருந்தது. அப்ப எல்லாருமே எப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு உயிர்வாளிகளும் எல்லா மனிதர்களுமே எப்படி இருந்தாங்கன்னா, எல்லா நற்குணங்களை பெற்றிருந்தார்கள். எல்லா நற்குணங்களும் அவங்களிடம் இருந்தது. அங்க தீயது அப்படின்னு சொல்லி தவறாக ஒருத்தரை சண்டை போட வேண்டும், அந்த தவறான எண்ணம், இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அங்க இல்லை. எல்லாருமே ஒருவரை சார்ந்து தன்னுணர்வு அடைவதற்காக, முன்னேற்றம் அடைவதற்கான வழியை தான் அவங்க செய்தார்கள். ஆனா இப்ப பார்க்கும்போது என்னன்னா, ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. சத்திய யுகத்தில் ஆயுட்காலம் 1,00,000 வருடங்கள். அதுல பகவானை தவம் செய்து பகவானை அடைந்தார்கள், தன்னுணர்வு அடைந்தார்கள். ஆனா திரேதா யுகத்தில் பார்க்கும்போது எப்படின்னா, ஆயுட்காலம் இன்னும் குறைந்து விட்டது. ஆயுட்காலம் இன்னும் குறையும் போது என்ன ஆச்சுன்னா, அப்ப 10,000 வருடங்கள். அப்ப பகவானுக்கு யஜ்யங்கள் யாகங்கள் செய்து பகவானை அடைந்தார்கள். துவாபர யுகத்தில் பார்க்கும்போது எப்படின்னா, ஆயுட்காலம் இன்னும் குறைந்து விட்டது. இன்னும் விக்கிரக வழிபாடு செய்தார்கள். விக்கிரக செய்து பகவான் அடைந்தார்கள். ஆனா இந்த கலியுகத்தில் பார்த்தோம்னா, சத்தியுகத்தில் செய்த மாதிரி தவமும் செய்வது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? அதுக்கப்புறம் யாகங்கள், யஜ்யங்கள் அது எல்லாராலையும் செய்ய முடியாது இல்லையா? யாரால முடிவோ அவங்க செய்யலாம். அதுக்கப்புறம் சரியாக மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாருமே இப்ப கிடையாது. அதுக்கப்புறம் விக்கிரக வழிபாடு எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படின்னாலும் அதுவும் முடியாது. அதனால இப்ப இந்த கலியுகத்தினுடைய தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, அதுவும் ஆயுட்காலம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப குறைவு. 100 வருடம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க யாருமே 100 வருடம் வாழ்வது இல்லை. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, 50 வருடம் இல்லையா, 50 வருடம் 20 வருடம் இதுல படிப்பிலேயே போயிடுது இல்லையா? பள்ளி படிப்பு, அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் எல்லாத்துக்குமே நமக்கு நேரம் போயிருது. ஹரே கிருஷ்ணா. கேக்குதா? மியூட் போட்டுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி ஆயுட்காலம், இந்த மாதிரி நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிறது பார்க்க 50 வருடம் இதுக்கே போயிருது.
இல்லையா? அப்ப மிச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வெறும் 10 வருடங்கள் மட்டும்தான் வந்து இருக்கு. இப்ப இந்த 10 வருடத்தில் நமக்கு தன்னுணர்வு அடைவதற்காக நாம் வந்து பயிற்சி செய்யணும் அப்படின்னாக்கா முடியாத காரியம். அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் இந்த கலியுகத்தில் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் இல்லையா? எல்லாராலையும் வந்து சாஸ்திரம் வந்து படிக்க முடியுமா? இல்லையா? எல்லாராலையும் வந்து முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. அதனால இந்த கலியுகத்திற்கான தீர்வு பகவான் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக பக்த ரூபமாக காருண்ய அவதாரமாக வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஹரிநாமத்தை வந்து நமக்கு விநியோகம் செய்தார். இது அப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து சத்தியோகத்தில் செய்யப்பட்ட தவம், அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் செய்யப்பட்ட யாகங்கள், துவாபர யுகத்தில் செய்யப்பட்ட விக்கிரக வழிபாடு, இது எல்லாமே வந்து செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை மட்டும் சொன்னாலே வந்து போதும். இந்த 3 யுகத்தில் செய்த என்ன பலனோ அது வந்து கிடைத்துவிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பாருங்க, இதுக்கு வந்து நமக்கு செய்யறதுக்கு எந்த விதிமுறைகளும் இல்லை, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை, எந்த நியமங்களும் இல்லை. யாரு வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணே நகாலகா, இந்த நேரம் தான் சொல்லணும், இந்த இடத்துலதான் சொல்லணும், இவங்க தான் சொல்லணும், இவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து கிடையாது. அதனாலதான் இதுக்கு வந்து மகா மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இல்ல எப்ப வேணாலும் சொல்லலாம். நம்ம வந்து நடந்துகிட்டே சொல்லலாம், அதுக்கப்புறம் தூங்கி இருக்கும் போதும் வந்து சொல்லலாம், ஒரு வந்து விழா நடக்கும் போது சொல்லலாம், ஒருத்தர் இறந்திருக்கும் போது சொல்லலாம். ஆனா கண்டிப்பாக அந்த நேரத்தில் தான் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டும். இல்லைன்னா ஆத்மா வந்து கேட்குமாமா. வந்து ஆத்மாவுக்காக என்ன, உடலில் இருந்து உயிர் பிரியும் போது அந்த உயிர் வந்து என்ன ஆகும்னா அங்கிருந்து போகாதாமா. ஒரு இடத்துல வந்து அவங்க சொன்னாங்க, இந்த திதி பண்ணும்போது அந்த இது பிராமணன் வந்திருக்கும் போது சொன்னாங்க, நம்ம வந்து வெளியே வந்து இறந்திருக்காங்க அப்படின்னாக்கா வெளியே வந்து நம்ம இது போடுவோம் இல்லையா? அதுக்கு மேல என்ன போடுவது, அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க? யாருக்காவது தெரியுமா? வெளியே போடுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹரே கிருஷ்ணா. ஓகே. அப்ப அது போடுறாங்க இல்லையா? அப்ப அது வந்து மெயினா வந்து அது போடுறது வந்து அந்த ஆத்மா வந்து இருக்குமாமா, வெளியேதான் நிக்குமாமா, உள்ள வர முடியாதாமா. அந்த ஆத்மாவுக்காக தான் அது போடுறதாமா. அது அவங்களுக்கு வந்து இந்த நிழல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அது போடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து உடல் இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாவோட உள்ள வர முடியாதாமா. நான் உடனே வந்து எவ்வளவு வருடங்களாக அந்த உடலில் தான் அந்த ஆத்மா வந்து இருந்திருக்கு. அதனால அந்த ஆத்மா வந்து அங்க இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நபர் இறந்திருக்கும் போது கண்டிப்பாக அங்க வந்து பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், பகவானுடைய நாமம் வந்து சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா இப்ப அதுக்கான எந்த நேரமும் யாருக்கும் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. ஆனா பக்தர்கள் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இறந்திருக்கும் போது அவங்க வந்து அவங்களை வந்து கொண்டு போற வரைக்கும் வந்து கண்டிப்பா அவங்க பக்கத்துல உட்காந்து ஹரிநாமம் வந்து கீர்த்தனம் வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆத்மா வந்து கேட்குமாமா. அந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் வந்து படிக்கும் போதும் ஓகே நான் வந்து உடல் இல்லை ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து கேட்குமாமா. அந்த ஆத்மாவுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் வந்து படிப்பதும் பகவானுடைய நாமத்தை சொல்வதும் அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து நம்ம சொல்றதும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவது நிச்சயம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த கலியுகத்திலே எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து நான் ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பிரபுபாதர் வந்து எழுதுறாங்க, கலியுகம் வந்து எந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலை வந்து இருக்கு இல்லையா? எல்லாருமே அந்த உறவுகளின் பிரிவை வந்து உணர்கிறார்கள் இல்லையா? எல்லாரையும் வந்து எல்லாருடைய முகத்தில் வந்து பார்க்கும் போதும் தெரியுது, கண்டிப்பாக எல்லாரும் ஒரு விதமான வருத்தத்தில் வந்து இருக்காங்க. அவங்க முகத்தை பார்க்கும் போதே வந்து தெரிந்து கொள்ள முடியுது, அந்த மனதில் உள்ள அந்த வருத்தம் வந்து தெரியுது. யாருமே எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் வந்து அவர்கள் வந்து உணரவில்லை இல்லையா? வந்து ஒரு என்ன சொல்றது, வருமானம் செய்யணும் அப்படின்னு சொல்வதற்காக அதற்காகவே வந்து என்ன ஆகுது, எல்லா குடும்பத்தையும் விட்டு வேறொரு இடத்திற்கு வந்து ஊதியத்திற்காகவே வந்து வேறொரு இடத்தில் வந்து வேலை செய்வதற்காக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எதனால் ஏற்பட்டது? இது எல்லாமே கலியுகத்தினுடைய விளைவுதான் அப்படின்னு சொல்லி வந்து இங்க பிரபுபாதர் வந்து எழுதுறாங்க. ஆனா இந்த கலியுகத்தில் இருந்தும் நாம் இப்போதும் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். எப்படி? பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய குணங்களை, பகவானுடைய லீலைகளை கேட்பதன் மூலமாக.
அதனாலதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து முனிவர்களுக்கு வந்து தெரியுது, அவர்களை பொறுத்தவரையிலும் என்னன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். அதனால எதிர்காலம் இனி கலியுகம் வந்து துவங்கி விட்டது இல்லையா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை வந்து ஏற்படும், இதிலிருந்து பாதுகாப்பு பகவானுடைய லீலைகளை கேட்பது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா வந்து சூத கோஸ்வாமியிடம் வந்து கேட்கிறாங்க. ஆனா யாகங்கள் வந்து அவங்க செய்து கொண்டே இருக்காங்க, ஏன்னா பகவானை திருப்தி செய்வதற்காக. பகவானை திருப்தி செய்வதுதான் வந்து ஒரே வழி அப்படின்னு சொல்லி வந்து தெரிந்து தொடர்ந்து அவங்க பகவானுடைய வந்து யாகம் வந்து ஏற்றுகிறார்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து பகவானை பற்றி வந்து அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது நம்ம இந்த தன்னுணர்வு பெறுவதற்கு இந்த கலியுகத்திலிருந்து ஒரே வழி என்ன அப்படின்னாக்கா பகவானுடைய நாமத்தை வந்து சொல்வதுதான் வந்து வழி. இந்த கலியுகத்தினுடைய பாதுகாப்பு வந்து பெறுவதற்கும் இது ஒன்றுதான் வழி, இதுதான் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. இது அதாவது பகவானை தொடர்ந்து கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்குரிய ஒரே வழி என்பதை உணர வேண்டும். மற்ற எத்தனையோ வழிகள் வந்து இருக்கு, ஆனா இருந்தாலும் என்னன்னா எல்லா வழிகளும் வந்து பார்க்கும் போதும் வந்து இது தன்னுணர்வு அடைவதற்கான வழி வந்து கிடையாது. ஒரே வழி என்னன்னா பகவானை பற்றி கேட்பது மட்டும்தான். பகவானை பற்றி கேட்பது, பகவானை பற்றி பாடுவது, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டது. ஸ்லோகம் 22. வம்னக சந்தர்ச்சிதோ தாத்ரா துஸ்தரம் நிஷ்டீஷதம் கலிம் சத்யஹரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம். மொழிபெயர்ப்பு. இறை அருளால் தான் மேன்மை தாங்கியவரான தங்களை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம். இதனால் ஒரு மனிதன் எல்லா நற்குணங்களையும் சீரழிப்பதான கலியுகம் என்னும் துன்பக்கடலை கடக்க உதவும் கப்பல் தலைவராக தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பொருளுரை. கலியுகம் மனிதனுக்கு பெரும் அபாயத்தை விளைவிப்பதாகும். ஆன்மீக தன்னுணர்வை பெறுவதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. ஆனால் இந்த யுகத்தில் அபாயத்தின் காரணத்தால் வாழ்வின் நோக்கத்தை மனிதன் முற்றிலும் மறந்துவிட்டான். இந்த யுகத்தில் ஆயுட்காலம் படிப்படியாக குறைந்துவிடும். மக்கள் அவர்களுடைய ஞாபக சக்தி, மென்மையான உணர்வுகள், வளம் மற்றும் நற்குணங்கள் ஆகியவற்றை படிப்படியாக இழந்து விடுவார்கள். இந்த யுகத்தில் விளையும் ஒழுக்க கேடுகளின் ஒரு பட்டியல் இந்நூலின் 12ஆம் காண்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாழ்வை தன்னுணர்வு பெறுவதற்காக பயன்படுத்த விரும்புவோருக்கு இந்த யுகம் மிகவும் கடினமானதாக இருக்கும். புலனின்பத்தின் விவகாரங்களில் மக்கள் சுறுசுறுப்பாக இருப்பதால் தன்னுணர்வு பெறுவதை அவர்கள் ஒரேடியாக மறந்து விடுகின்றனர். இக்குறுகிய வாழ்வு தன்னுணர்வு பெறுவதை நோக்கமாக கொண்ட நமது நீண்ட பயணத்தில் ஒரு நொடி பொழுதே ஆகும் என்பதை அவர்கள் உணராததாலும் பித்து பிடித்த நிலையின் காரணத்தினாலும் உண்மையாகவே ஆன்மீக தன்னுணர்வு தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். கல்வி முறை முழுவதும் புலனின்பத்தையே நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் கற்றறிந்த ஒருவர் சிந்தித்து பார்ப்பாரானால் கலியுகத்தின் குழந்தைகள் பொய்யான கல்வி முறையை கொண்ட கசாப்பு குணங்களுக்கு வேண்டுமென்றே அனுப்பப்படுகின்றனர் என்பதை காண்பர். எனவே கற்றவர்கள் இந்த யுகத்தை பற்றி விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் கலியுகம் என்னும் ஆபத்தான சமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்ற விருப்பம் சிறிதேனும் அவர்களுக்கு இருந்தால் நைமிஷாரண்ய முனிவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஸ்ரீ சூத கோஸ்வாமியையோ அல்லது அவரது உண்மையான பிரதிநிதியையோ கப்பலின் தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இக்கப்பல் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் உருவிலுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்தியாகும். அப்ப வந்து இந்த கலியுகம் வந்து எப்படிப்பட்டது, ரொம்ப ரொம்ப அபாயம் தான். ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு அபாயம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு தெரியாது. எப்ப வேணாலும் எது வேணாலும் வந்து நமக்கு நடக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நாம இருக்கின்றோம். பாருங்களேன், எந்த விதமான ஒரு அபாயத்தில் வந்து நாம் இருக்கின்றோம், இல்லை ஒரு ஆபத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத அந்த ஒரு நிலையில் இருந்து நம்ம வந்து இதுதான் நம்ம செய்கின்றதுதான், இதுதான் நம்முடைய சரியான ஒரு கடமை அப்படின்னு சொல்லி நாம் வந்து தவறான ஒரு பாதையில் வந்து நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். அது தெரியாத ஒரு நிலை. இது எல்லாமே வந்து இந்த கலியுகத்தினுடைய விளைவுதான். கலியின் ஆதிக்கத்தினால் தான் இந்த ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப வந்து இதுல இருந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்வதற்கு இங்க சொல்லியிருக்கிற மாதிரி நைமிஷாரண்ய முனிவர்கள் சொல்றாங்க, நீங்க தான் வந்து கப்பல் தலைவராக வந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து இந்த பகவத்கீதை மற்றும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள அந்த ஒரு தத்துவங்களை
அந்த ஒரு செய்தியை வந்து நாம் வந்து ஏற்றுக்கொள்வது என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த கலியுகத்தினுடைய அந்த ஒரு தாக்கத்திலிருந்து நாம் பாதுகாப்பு இருப்பதற்கான அந்த ஒரு வழிதான் வந்து இந்த செய்திகள். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து அந்த ஒரு செய்திகள் எல்லாமே வந்து, ஏன்னா இந்த மெயினா வந்து இந்த மனித வாழ்வு அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னாக்க தன்னுணர்வு பெறுவதற்காகத்தான். ரிஷபதேவர் வந்து சொல்றாங்க, தபோதிவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுக்கே தேஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மனித வாழ்வு பொதுவாக எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா தன்னுணர்வு அடைவதற்காகத்தான். ஏன்னா நாம வந்து எப்ப பகவானை வந்து ஏற்றுக்கொள்றோமோ, பகவானுடைய நாமத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்போதுதான் நம்முடைய மனித வாழ்வை துவங்குகிறது. 84 லட்சம் வகையான உயிரினங்கள் வந்து இருக்கு. இப்ப அதுல வந்து பார்க்கும்போது என்னன்னா 4 லட்சம் வகையான உயிரினங்கள் தான் மனித வாழ்வு. 4 லட்சம் வகையான மனிதர்கள் வந்து இருக்காங்க. இப்ப அதுலயும் வந்து பார்த்தோம்னா நாகரிகம் அடைந்தவர்கள், நாகரிகம் அடையாதவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து இருக்காங்க. இப்ப அதுலயும் வந்து பார்க்கும் போதும் அதுலயும் வந்து பிராமணர்கள் வந்து உயர்ந்தவர்கள். இப்ப வந்து சூத்திரர், வைசியர், சத்திரியர், பிராமணர். இப்ப அதுல வந்து பிராமணர்கள் வந்து உயர்ந்தவர்கள். இதுல சூத்திரர்களை விட தாழ்ந்தவர்களும் வந்து இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்க்க பிராமணர்கள் தான் வந்து உயர்ந்தவர்கள். அதை விட உயர்ந்தவர்கள் வைஷ்ணவர்கள். இப்ப இந்த உயர்ந்த நிலை வந்து அடைவதுதான் மனித வாழ்வின் உயர்ந்த குறிக்கோள். அதுதான் மனித நாகரிகம். ஆனா இப்ப இந்த கலியுகத்தினுடைய தாக்கத்தினால் வந்து சூழ்நிலை எப்படி மாறப்பட்டிருக்குன்னா, இல்லையா, அவங்க குடும்பம் வந்து ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய வீடு அவங்களுக்காக வந்து இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்காக வந்து கார் இருக்கு, வசதியான ஒரு வாழ்க்கை இருக்குன்னா இதுதான் உண்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்படுது. ஆனா இங்க பொறுத்தவரையில எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வந்து இது நாம் வந்து பிராமண பண்பாட்டை அடைவதுதான் உண்மையான நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவானுடைய விஸ்வரூபத்தில் வந்து பார்க்கும் போதும் பகவானுடைய அந்த ரூபத்திலிருந்து நாம் வந்து வருவதுதான் வந்து இந்த வர்ணாசிரம தர்ம முறை. 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். பிராமணர்கள் வந்து பகவானுடைய பகவானுடைய திருவாயிலிருந்து, பகவானுடைய முகத்திலிருந்து பிறந்தவர்கள். அதனாலதான் சொல்லுவாங்க, பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கு தானம் வந்து கொடுக்கும் போது எப்படின்னா நேரடியாக பகவானுக்கே கொடுப்பதற்கு சமம். நான் வந்து இப்ப நம்ம வந்து சொல்றோம், யாகங்கள் வந்து செய்யறோம் இல்லையா, பகவான் யாகத்தின் மூலமாக, நெருப்பின் மூலமாக பகவான் சாப்பிடுகின்றார் இல்லையா. ஏன்னா நெருப்பு வந்து பகவானுடைய வாய். அப்ப வந்து நம்ம நெருப்புல எது போடுறோமோ எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணமாக வந்து ஆகின்றது. இப்ப அதே மாதிரிதான் பிராமணர்கள் வந்து எப்படின்னா பகவானுடைய முகத்திலிருந்து பிறந்தவர்கள். இப்ப வந்து அவர்களுக்கு வந்து நாம் வந்து பராமரிக்கும் போது நேரடியாக நம்ம பகவானுக்கு அளிக்கின்றோம். அதுக்கப்புறம் கரங்களிலிருந்து சத்திரியர்கள் பிறந்தவர்கள். அப்ப வந்து அவங்க எல்லாருமே வந்து சத்திரியர்கள் வந்து எல்லாரையும் வந்து காக்க வேண்டியவர்கள். அதுக்கப்புறம் வந்து வயிற்று பகுதியிலிருந்து பிறந்தவர்கள் தான் வைசியர்கள். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழில் வந்து விவசாயமும் பசு பராமரிப்பு. அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய கால்களில் இருந்து பிறந்தவர்கள் தான் வந்து சூத்திரர்கள். இப்ப இவங்க வந்து சூத்திரர்கள் வந்து இந்த மேலே இருக்கின்ற 3 பிரிவினருக்கும் வந்து உதவி செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரி வந்து யார் ஒருவர் வந்து சரியான விதத்தில் அவங்களுடைய கடமைகளை வந்து செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது, அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி பிராமணர்கள் கரெக்டாக சரியாக தங்களுடைய கடமையை செய்வதில்லை இல்லையா. பிறப்பால் தான் பிராமணர்கள் இருக்காங்க, ஆனா செயலில் வந்து அவங்க சூத்திரராக செயல்படுகிறார்கள் இல்லையா. பிராமணனுடைய கடமை என்ன? அவங்களுடைய கடமை வந்து யாகங்கள் செய்வது இல்லையா, பகவானுடைய செய்திகளை வந்து பிரச்சாரம் செய்வது. ஆனா வந்து அவங்க பிராமணர்கள் இப்போ வந்து பொறுத்தவரையில அதையெல்லாம் செய்வதில்லை. பகவான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சூத்திரர்களாக வந்து ஏதோ ஒரு தொழிலை வந்து செய்கிறார்கள், யாரோ ஒருவர் கீழ் வந்து வேலை செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே மாறிவிட்டது. பிறப்பின் அடிப்படையில் மட்டும்தான் பிராமணர். பிராமணனுடைய குணங்களை அவர்கள் வெளிப்படுத்துவதும் இல்லை இல்லையா. ஏன்னா இதுதான் வந்து கலியுகத்தினுடைய நிலையாகும். பிராமணனுடைய குணங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு, ஆனா அவர்களை வந்து இந்த கலியுகத்தில் பிராமணராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். யாருக்கு பிராமண குணங்களே வந்து இருக்காது, பிறப்பால் தான் பிராமணர் சொல்லி அவங்க பிராமணன் அப்படின்னு சொல்லி உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து கலியுகத்தினுடைய நிலையாக வந்து மாறிவிட்டது இது. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுவிட்டது எல்லாமே வந்து. அப்ப வந்து என்னன்னா அந்த ஒரு நிலை பகவானுடைய பாதத்திலிருந்து நாமனா இந்த கலியுகம் பொறுத்தவரை எப்படின்னா வந்து எல்லாருமே சூத்திரர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அந்த ஒரு நிலை வந்து ஏற்பட்டு விட்டது. அப்ப வந்து என்னன்னா, ஆனா இருந்தாலும் வந்து யார் ஒருவர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு, யார் ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவை ஏற்று
அவர்களை வந்து நாம் வந்து சரணடைந்து அவர்களுக்கு நாம் வந்து சேவை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நாம் வந்து இந்த இப்படி தாழ்ந்த ஒரு நிலையில் இருக்கின்ற அந்த ஒரு நிலையை கூட வந்து நாம் உயர்ந்ததாக இடிப்பிறப்பினால் ஏற்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நாம் மாற்றிவிட முடியும். இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தங்கம் வந்து பாதரசம் வந்து வெண்கலத்தோடு கலக்கும் போது தங்கமாக மாறுமாமா. அதே மாதிரிதான் யார் ஒரு வந்து ஒரு உண்மையான ஆன்மீக குருவை வந்து ஏற்று சரணடையும் போது நாம் வந்து பிறப்பால் எல்லாருமே சூத்திரர்களாக இருந்தாலும் அவர்கள் பிராமணராக மாறுகிறார்கள். வந்து பிராமணராக மாறுவதுதான் உண்மையான ஒரு நாகரிகம். அந்த பிராமணர்கள் தான் வந்து எப்பவுமே வந்து யாருக்குமே வந்து தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்களுடைய உண்மையான அவங்கதான் வந்து எப்பவுமே அமைதியாக வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து ஏற்படும். அதனால எல்லாரையும் வந்து பிராமணராக மாற்றுவதுதான் வந்து சிறந்தது. அதுதான் சமுதாயத்தை சீர்திருத்த ஒரே வழி. அதுதான். அப்ப இஸ்கான் வந்து என்ன செய்யுதுன்னா, இப்ப வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க இல்லையா, அவரை வந்து சரியான ஒரு நல்வழி வந்து படுத்த வேண்டும் இல்லையா. அப்ப வந்து இந்த யுகமே முழுக்க முழுக்க எல்லா கலியின் ஆதிக்கத்தினால் எல்லாமே வந்து சீரழிந்து விட்டது. அப்ப அதை வந்து ஒரு சரியான நிலையில் வந்து கொண்டு வருவதுதான் இந்த இயக்கத்தினுடைய வேலை. என்ன செய்யணும்? ஒண்ணுதான், பகவானுடைய லீலைகளை கேட்பது, அவ்வளவுதான். இது மட்டும்தான் பாதுகாப்பதற்கான வழி. கலியுகத்தின் தீர்வு வந்து இது மட்டும்தான், இதை தவிர வேறு வழி இல்லை. சொல்லப்பட்டிருக்கு இது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதான். இந்த கலியுகத்தில் பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரிப்பதே வந்து கலியுகத்தினுடைய தீர்வு. இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அழைத்து சொல்லிட்டாங்க, 3 தடவை சொல்லிட்டாங்க இல்லைன்னா. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவை சொன்னா அப்படின்னாக்கா வந்து இதுதான் வந்து தீர்வு அப்படின்னு சொல்றோம். அதே வந்து நம்ம 3 தடவை அழைத்து சொல்லும் போது இதுதான் வழி, அவ்வளவுதான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கலியுகத்திற்கு தீர்வு வந்து இது மட்டும்தான் வழி, வேற வழியே வந்து கிடையாது. அதனால எந்த அளவுக்கு நாம் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து நாம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களையும் வந்து நாம் வந்து சொல்ல செய்வது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஹரிநாமம் சொல்றது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா, சாதாரண இங்க பௌதிக உலகத்தில் இருக்கின்ற அந்த சாதாரண ஒளி வந்து கிடையாது. இப்ப இந்த ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா, கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா பகவானே அங்க வந்து வர்றாங்க. ஆனா பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பௌதிக உலகத்தில் தான் வந்து வேறுபாடு இருக்கு. தண்ணீர் தண்ணீர் அப்படின்னாக்க நமக்கு தாகம் தீராது. ஒரு பொருளாக வந்தாதான் நமக்கு வந்து அதை வந்து எடுத்து குடிக்கும் போதுதான் வந்து தாகம் தீரும். ஆனா வந்து இது வந்து பௌதிக உலகம். ஆனா ஆன்மீக உலகத்தை பொறுத்த வரையில வந்து எல்லாமே வந்து ஒன்றுதான், எல்லாமே ஒருமைதான். பகவானுடைய நாமமும் பகவானுடைய குணங்கள் பகவானுடைய லீலைகள் எல்லாமே வந்து திவ்யமானது. நம்மளுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வந்து வேறுபாடு இருக்கு. ஆனா பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு இல்லை இல்லையா. அப்ப வந்து பகவானுடைய ரூபம் வந்து எப்படின்னா சச்சிதானந்த ரூபம், சத் சித் ஆனந்தம், நித்தியமாக பூரணமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான ரூபத்தை உடையவர் பகவான். பகவானுடைய ரூபம் அப்படிப்பட்டது, என்றுமே ஆன்மீகமயமானது இல்லையா. நம்ம வந்து பகவத்கீதையில வந்து படிக்கின்றோம். ஆத்மாவை பற்றி வந்து பார்க்கும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆத்மாவை எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது, நீரால் நனைக்க முடியாது, அதுக்கப்புறம் வந்து நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம படிக்கின்றோம். இப்ப அதே மாதிரிதான் பகவானுடைய ரூபமும் அப்படிப்பட்டதுதான். ஆத்மாவையே எதுவும் செய்ய முடியாதுன்னா அப்ப ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப வந்து பார்த்தோம், பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவும் ரெண்டுமே ஒன்றுதான். அப்ப வந்து பகவானுடைய உடலும் அப்படிப்பட்டது. பகவான் பிறப்பற்றவர், பகவான் வந்து என்றுமே நித்தியமாக வந்து இருப்பவர். அப்ப வந்து பகவானிடமிருந்து எதுவுமே வந்து வேறுபட்டதே கிடையாது, எல்லாமே வந்து ஒன்றுதான். அப்ப வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா பகவான் வந்து அங்க வர்றாங்க. ஆனா நம்மளுடைய பௌதிக கண்களுக்கு வந்து தெரியல, ஆனா பகவான் வந்து அங்க இருக்கின்றார். அதுதான் உண்மை. நம்ம வந்து தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்லி சொல்லி நம்ம தூய்மையை அடைந்து மிக உயர்ந்த பக்குவத்தை அடையும் போது நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் பகவானுடைய நாமமும் பகவானும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி. இது இப்ப வந்து பார்த்தோம், இது வந்து ஸ்ரீ நரசிம்மதாஸ் தாக்கூர் வந்து சொல்றாங்க, கோலோகேன பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தனா அப்படின்னு சொல்லி. கோலோக பிருந்தாவனத்தில் வந்து இருக்கின்ற அந்த ஒரு பிரேமை தான் வந்து இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனமாக இறங்கி வந்திருக்கிறது. வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்கின்ற அந்த ஒளி அதிர்வு தான் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அந்த ஒளி அதிர்வு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற அந்த ஒளி அதிர்வு வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து இல்லை.
நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து நம்பிக்கையோட கவனத்தோட வந்து சொல்றோமோ குற்றம் இல்லாமல், அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா அந்த நாமம் வந்து நம்ம வந்து ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தப்படும். இது இதுதான் வந்து ஒரு ரகசியம். இதுதான் அதனாலதான் சொல்லப்படுது இது வந்து ஆன்மீக ஒளி அதிர்வு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. பௌதிகமா இருக்கின்ற அந்த ஒளி அதிர்வு வந்து கிடையாது. இது அப்ப தன்னுணர்வை வந்து பெறுவதற்காக வழி வந்து இதுதான். ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா இந்த கலியுகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு விதமான ஒரு அபாயம், ஏதோ ஒரு விதமான பயம் இல்லையா, எல்லாத்துலயும் வந்து ரொம்ப அதிகமானது நம்ம வந்து பாதிக்கக்கூடியது, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியது என்னன்னா இனி எதிர்காலம் என்ன எப்படி இருக்கும், அந்த அந்த ஒரு பயத்தில் தான் எல்லாருமே வந்து இருக்காங்க. ஐயோ ஏதாவது நடந்துருமோ இல்லையா, நான் வந்து இதுவே செய்யலைன்னா எனக்கு இது ஆயிடுமோ இல்லையா, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பயத்தினால்தான் வந்து பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இது தன்னுணர்வு அடையணும் இதெல்லாம் படிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு இல்லையா. அந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே வந்து தள்ளப்பட்டு இருக்கின்றோம். இது அதனால வந்து மனிதனுடைய நோக்கமே வந்து அவங்களால புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அதை வந்து அவங்க மறந்தே போயிட்டாங்க. அந்த ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி ஒரு நிலை வந்து செய்தாலும் கண்டிப்பாக மரணம் ஏற்படுவது நிச்சயம் இல்லையா. அப்ப அந்த மரணத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த வழிதான் வந்து பகவானை பற்றின செய்திகளை கேட்பதுதான் வழி. இதுதான் வழி, வேற வழியே வந்து கிடையாது. அதனால வந்து தினமும் ஒரு 15 நிமிடம் நமக்காக வந்து இது வந்து சொல்றோம். கண்டிப்பாக வந்து பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நிமிடம் 2 நிமிடம் தான் வந்து ஆகும் இல்லையா. அது வந்து நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் இதுல கீதா மகாத்மியத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருவர் நம்பிக்கையோட அதுல கவனத்தோட வந்து பகவத்கீதையை வந்து படிக்கிறார்களோ அவங்களுடைய எல்லா பாவ விளைவுகளும் எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வந்து முன்ஜென்ம பாவம் தான் இந்த கலியுகத்தில் இப்ப வந்து நம்ம வந்து இந்த பிறவியில் வந்து நாம என்ன பண்றோம்னா அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறோம். அதுல இருந்து விடுபடுவதற்கான வழி வந்து பகவானை பற்றி கேட்பதுதான் வழி. எல்லா பாவ விளைவுகளையும் வந்து எடுத்து விடுகின்றது பகவானை பற்றின விஷயங்கள். பகவானுடைய நாமங்கள் எல்லாமே வந்து பக்தி தொண்டு சேவை, பகவானை பற்றி வந்து கேட்பது எல்லா பாவ விளைவுகளையும் வந்து எடுத்து சாம்பலாக்கி விடுகின்றது. இது இதுதான் வந்து சொல்லப்படுது. அதனால பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லுங்க உங்களுக்கு வந்து ஆனந்தம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றது அதுதான். அதுதான் என்ன நம்மளுடைய நிலை வந்து இப்ப இருக்கின்ற மாதிரி கஷ்டப்படுகின்ற அந்த சூழ்நிலையே இல்லையாமா. நம்மளுடைய நிலை வந்து எப்படின்னா ஆனந்த மயோபியாசாது, எப்பவுமே ஆனந்தமாக இருப்பதுதான் நம்மளுடைய உண்மையான சொரூப நிலை. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்த உடலில் வந்து நாம் வந்து உள்ளே இருக்கின்றனாலதான் நமக்கு இந்த ஒரு துன்பம். ஆனா இப்ப இருக்கின்ற சூழ்நிலைக்கும் இந்த உடலுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா வந்து தத்துவ ரீதியாக இப்ப நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஆன்மீக பயிற்சிகள் அவங்களுடைய நாமத்தை வந்து தொடர்ந்து சொல்லும் போது அந்த ஒரு கட்டத்தில் உயர்ந்த நிலை அடைந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் இந்த உடலில் இருந்து வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு உதாரணம் ஸ்ரீமத் பாகவதம் எப்படி சொல்லுதுன்னா, அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப வந்து நம்ம வந்து உறங்கி இருக்கோம் இல்லையா, நைட்டு இரவுல வந்து தூங்கி இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு கனவு வருது இல்லையா. அந்த கனவுல வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கம் வந்து நம்மளை வந்து துரத்துற மாதிரி நம்ம வந்து கனவு பாக்குறோம் இல்லையா. நாம வந்து அது பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப வேகமா ஓடுறோம். திரும்ப பக்கத்துல வருது, ரொம்ப இன்னும் பக்கத்துல வந்துருச்சு, ரொம்ப பக்கத்துல வந்தோம்னா டக்குன்னு பயந்து எந்திரிக்கும் போது என்ன ஆகும், அதே படபடப்பு நமக்கு இருக்கும், வேர்த்து கொட்டும். ஆனா வந்து பார்க்கும் போது என்ன ஆகும், எந்திரிச்ச உடனே சே கனவா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அந்த கனவு பாக்குற வரைக்கும் கனவு உண்மை, அந்த சிங்கம் பார்த்ததும் உண்மைதான், அதை வந்து பின்னாடி நமக்கு துரத்தி கொண்டு வந்ததும் உண்மைதான், நம்ம ஓடணும் உண்மைதான். ஆனா கனவிலிருந்து விழித்தெழுந்த பிறகு என்ன ஆகுது, ஓ கனவா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. அதே மாதிரிதான் நாம இப்ப நம்ம இருக்கின்ற சூழ்நிலையும் அது மாதிரிதான். இது புரிந்து கொள்வது கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா நாம வந்து உண்மையிலேயே நாம யாரு அப்படின்னாக்கா ஜீவாத்மா. 84 லட்சம் வகையான ஏதோ ஒரு உடல் வந்து நமக்கு கொடுக்கப்படுது இல்லையா. இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் இந்த உடலில் சிறையில் வந்து நாம் இருக்கின்றோம். இது உள்ள இருக்கிற வரைக்கும் தான் வந்து நமக்கு அந்த கஷ்டம். இன்னொரு உதாரணம் சொன்னா இன்னும் நல்லா புரியும். இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு இடத்துல நாம வந்து ஒரு இடத்துல வந்து கார்ல வந்து போயிட்டு இருக்கோம்
இல்லையா? அந்த கார்ல நம்ம போயிட்டு இருக்கும் போது கார் வந்து பிரேக்கே இல்லை, ரொம்ப வேகமா போகுது. வேகமா போயிட்டு இருக்கும்போது பாக்குற பிரேக் இல்ல. அதுக்கப்புறம் தெரியுது எப்படி நிப்பாட்டம்னே தெரியல, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் பாருங்க, நாம வந்து அந்த காருக்குள்ள உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம அந்த காருக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கோம். ஆனா பாதிப்பு வந்து நமக்கு எப்படி தோணுது? அந்த காருக்குள்ள இருக்கிறனாலதான் அந்த பாதிப்பு நமக்கு. அந்த காரில் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா நமக்கு அந்த பாதிப்பு இல்லை. அதே மாதிரிதான் நாம இந்த உடலில் வந்து இருக்கிறனால்தான் இந்த உடல் மூலமாக ஏற்கின்ற துன்பங்கள் நமக்கு இருக்கு. நாம வந்து யாரா நித்தியமான ஜீவாத்மாக்கள். ஆத்மாவுடைய நிலை இருப்பிடம் வந்து இங்க கிடையாது. நம்மளுடைய இருப்பிடம் ஆன்மீக உலகம். பகவானுடைய பாகமாக இருக்கின்றோம், பகவானுடைய நித்திய சகாவாக இருக்கின்றோம். அதுதான் நம்முடைய உண்மையான ஒரு நிலை. ஆனா வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நாம வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இங்க வந்துட்டோம். பகவான் வந்து பாக்குறாங்க, ஓகே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, 84 லட்சம் வகையான உயிரினங்களில் வந்து ஏதோ ஒரு உயிரினம் வந்து நமக்கு கொடுக்கப்படுது. ஏதோ ஒரு உடல் வந்து நமக்கு கொடுக்கப்படுது. அந்த ஒவ்வொரு உடலும் வந்து நீ வந்து அனுபவி. பகவான் வந்து பாக்குறாங்க எவ்வளவு ஆத்மா இந்த ஜீவாத்மாக்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 84 லட்சம் வகையான ஆசை வந்து இருக்கு. இப்ப 84 லட்சம் வகையான உடலில் வந்து போய் நீ அனுபவி அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க அனுப்பி வைக்கிறாங்க. நாம வந்து இங்க வர்றோம், இந்த ஒவ்வொரு உடலையும் வந்து அனுபவிக்கிறோம், பாக்குறோம், அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அனுபவிக்க முடியல, ஆனந்தம் வந்து கிடைக்கல. ஏன்னா நம்மளுடைய நிலையே வந்து இங்க கிடையாது. இதன் மூலமாக நமக்கு அந்த ஆனந்தமே வந்து இங்க கிடைக்காது. அப்ப வந்து பாக்குறோம், அப்ப வந்து இது எல்லாமே கடந்து மனித பிறவிக்கு வந்து அதுக்கப்புறம் பிரம்மாண்ட பிரமிதே கோண ஒரு பாக்கியவான் ஜீவர் குரு கிருஷ்ண பிரசாதி பாய பக்தி லதா பீஜ. இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்களில் இந்த மேலையும் கீழே 7 14 உலகங்களில் வந்து நம்ம அலைந்து திரிந்து ஒரு பாக்கியவான் ஜீவனுக்கு மட்டும்தான் ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, அப்ப வந்து நான் வந்து இந்த உடலில் இருந்து வேறுபட்டவன், நான் வந்து ஜீவாத்மா, இப்ப கஷ்டப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து நான் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பகவானுடைய நாமம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப வந்து எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்காது, ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே இதெல்லாமே கடந்து வந்திருக்கோம். 84 லட்சம் உயிரினங்களே கடந்துதான் வந்திருக்கின்றோம். அவையார் வந்து பாடுகிறார் இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து ரொம்ப ரொம்ப கடினம், இந்த மனித உடல் வந்து கிடைப்பது வந்து ரொம்ப ரொம்ப அரிது இது. அப்ப இந்த மனித வாழ்வு ஒரே நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னாக்கா தன்னுணர்வு அடைவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக தான் வந்து நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னாக்கா வந்து என்னாகும், நம்ம வந்து திருப்பி பகவானை வந்து அடைய முடியும். இந்த துன்பகரமான சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர முடியும். இல்ல அப்படின்னாக்க இதே கண்டினியூ பண்ணலாம், இதே தொடரலாம். இது நம்மளுடைய விருப்பம். நாம திரும்பி பகவானிடம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம விரும்பினா பகவான் அதற்கு ஏற்பாடு செய்வார். இல்ல அப்படின்னாக்கா வந்து அதை வந்து நம்ம வந்து அப்படியே தொடரலாம். இது நம்மளுடைய விருப்பம். நமக்கு ஒரே ஒரு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு சுதந்திரத்தில் பகவான் தலையிடுவது இல்லை. திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னாக்கா அதற்கான ஏற்பாடு எல்லாமே பகவான் வந்து செய்கின்றார். ததாமி புத்தி யோகம் தான், என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகின்றேன் அப்படின்னு வந்து பகவானே சொல்லிட்டாங்க. அப்ப திரும்பி பகவானிடம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக இருந்தோம்னா அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் பகவானே ஏற்பாடு தருகின்றார். நாம எதுவும் பண்ண தேவையில்லை. பகவானிடம் நான் திரும்பி வரணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டாலே போதும். ஒரே ஒரு தடவை மனதார கிருஷ்ணா பகவானே நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தடவை மனதார வந்து ஒரு தடவை சொன்னாலே போதுமாமா, நம்முடைய எல்லா பொறுப்பையும் பகவான் வந்து ஏற்றுக்கொள்வதாக பகவானே சொல்கின்றார். பாருங்களேன், இப்ப அந்த அளவுக்கு வந்து பகவான் நம்ம பகவானை நோக்கி நாம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பகவானுக்கு தெரியும் இந்த ஜீவாத்மா இங்க பௌதிக உலகத்துல பகவானை விட்டு நாம் வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் ஓகே. இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப பிடிவாதமாக வந்து இது வேணான்னு சொல்லி எவ்வளவு தடவை வந்து அம்மா சொன்னாலும் என்ன பண்ணுன்னா அந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கும். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, சரி போ நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ போ, உனக்கு கஷ்டப்பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்ப அதே மாதிரிதான் பகவானிடம் வந்து நம்ம வந்து என்ன ஆகும்னா அங்கிருந்து இங்க வரும்போது பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம வந்து சொல்லுவாங்களாமா,
அங்கிருந்து போக வேண்டாம், என்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம கேட்கலையாம, கேட்காம தான் இங்க வந்திருக்கோம். ஏன்னா பகவானுக்கு தெரியும் பிரிந்து வந்தா நம்ம நிஜமாவே கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் என்ன, பிடிவாதம் செய்து இங்க வந்ததுனால சரி போ, நீ ரொம்ப பிடிவாதம் பண்ற, உனக்கு தெரியும், உனக்கு தெரியல, போய் கஷ்டப்பட்டு வா அப்படின்னு சொல்லி பகவான் அனுப்பிடுறாங்க. ஆனா இருந்தாலும் பகவானுடைய மனம் கேட்கவில்லை. அதனால பகவான் என்ன பண்றாங்கன்னா திரும்பி திரும்பி இங்க அவதாரமாக இங்க வருகின்றார் இல்லையா. பகவானுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னாக்கா நம்ம எல்லாரையும் திரும்பி கூட்டிட்டு போறதுக்காக தான் பகவான் திரும்ப திரும்ப வருகின்றார். அவதாரங்கள் திரும்ப திரும்ப பகவான் எடுக்கின்றார். ஒரு சில பேர் அவதாரங்கள் வரும்போது பகவானிடம் கவனத்தை செலுத்தும் போது பகவான் சில பேர் அழைத்து செல்கிறார். மிச்சம் பேர் இருக்காங்க, அவங்களை எப்படி அழைத்து செல்வது? இப்போ திரும்ப பகவான் வருகின்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் பகவான் சில பேர் போயிடுறாங்க, இன்னும் மிச்ச பேர் இருக்காங்க. அதனால பகவான் ஆச்சாரியர்களை அனுப்புகின்றார். ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், தெய்வத்திரு ஆச்சா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மிக உயர்ந்த ஆச்சாரியர்களை பகவான் அனுப்புகின்றார். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இந்த மாதிரி கிரந்தங்களை பகவான் இங்கே விட்டு செல்கிறார். ஏன்னா பகவான் நம்ம இங்க திரும்பி வருவதற்கான எல்லா ஏற்பாடும் இங்க செய்த பிறகுதான் பகவான் இங்க திரும்பி சென்றிருக்கிறார். இப்ப அதனால பகவான் எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஏன்னா தெரியும் இங்க எல்லா உயிர்வாளி எல்லா ஜீவாத்மாவும் கஷ்டப்படும். ஒரு நாள் அந்த கஷ்டத்தை உணர்ந்து திரும்பி பகவானிடம் வர்றதற்காக அதை பகவானை தேடும் அப்படின்னு சொல்லி அதுவும் பகவானுக்கு தெரியும். அப்ப தேடும் போது பகவானை பற்றின செய்திகள் வேணும் இல்லையா, திரும்பி போறதுக்கான அந்த ஒரு டிக்கெட்டும் வேணும் இல்லையா. அதனால அதையும் பகவான் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் இங்க ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை. அதான் இங்க முனிவர்கள் சொல்றாங்க, கலியுகம் என்னும் துன்பக்கடலை கடக்க உதவும் கப்பல் தலைவராக தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம தெரியுது இந்த எப்படி பிறவியாக பெருங்கடல். நம்ம திருக்குறள்ல படிக்கிறோம் இல்லையா, 10வது குறள். யாராவது தெரியுமா? திருக்குறள்ல 10வது குறள் யாராவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதா நான் பேசுறது? யாராவது மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, கேக்குதா அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா. பிரியா மாதாஜி கேக்குதா? ஓகே ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, அப்ப என்னன்னா அந்த திருக்குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி இல்லையா. பிறவியாகிய பெருங்கடலை யார் ஒருவர் நீந்தி கடக்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த இறைவனடி சேர முடியும். இது அப்ப தெரியுது நம்ம பௌதிகமான ஒரு துன்பமயமான ஒரு இந்த கடலில் நம்ம விழுந்துட்டோம் இல்லையா. அப்ப கடல் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் இல்லையா. அதுல அலைகள் திரும்ப திரும்ப வருது இல்லையா. அந்த அலைகள் எல்லாமே ஒவ்வொரு வகையான நம்ம அந்த துன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சில நேரம் மேல வர்றோம், சில நேரம் கீழே போறோம் இல்லையா. சில நேரம் இன்பம் அனுபவிக்கிறோம், சில நேரம் துன்பம் வருது இல்லையா. இப்ப இந்த மாதிரி வெவ்வேறு சூழ்நிலைகளில் நாம் வைக்கப்படுகின்றோம். இது அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதற்கான வழி என்ன அப்படின்னாக்கா, இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் சொல்லப்பட்ட அந்த பகவத்கீதை, பகவானை பற்றி சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகள் தான் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழி. இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. இங்க சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் இவ்வளவு நீச்சல் தெரியும், ரொம்ப நல்லா தெரியும், ஆனா இருந்தாலும் பாருங்க நடுக்கடல்ல விழுந்துட்டாங்க, அவங்களால நீந்தி வர முடியுமா? முடியாது. எவ்வளவு நீச்சல் திறமை தெரிந்தாலும் ரொம்ப ஆழ்கடல்ல விழுந்துட்டாங்கன்னா அவங்களால வர முடியாது. ஒருத்தர் கப்பல்ல இருந்து ஒருத்தர் பாதுகாக்க வந்தாதான் அவர்கள் காப்பாற்ற முடியும். அதே மாதிரிதான் நம்ம இந்த பௌதிக சாகரம் அப்படின்னு சொல்லி அந்த துன்ப கடலில் விழுந்துட்டோம். இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதற்கான வழி என்ன அப்படின்னாக்கா இது மட்டும்தான் வழி. ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையுடைய செய்திகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லப்படுது. ब्रूहि योगेश्वरे कृष्णे ब्रह्मण्ये धर्मवर्मणे स्वां भासाम् अदनो वेदे தர்மக கம் சரணம் கதக. மொழிபெயர்ப்பு. எல்லா யோக சக்திகளுக்கும்
லோகங்களுக்கும் எஜமானரும் பரம சத்தியமும் ஆன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சொந்த வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்று விட்டதால் சமய கொள்கைகள் இப்போது யாரிடம் சென்று அடைக்கலம் புகுந்துள்ளன என்பதை தயவு செய்து எங்களுக்கு கூறுவீராக. பொருளுரை. முக்கியமாக சமயம் என்பது பரம புருஷரால் தாமாகவே வகுக்கப்பட்ட சட்டங்களில் தொகுப்பாகும். எப்போதெல்லாம் சமய கொள்கைகள் துஷ்பிரயோகம் அல்லது அலட்சியம் செய்யப்படுகின்றனவோ அப்போதெல்லாம் பரம்புருஷர் தாமாகவே தோன்றி சமய கொள்கைகளை சரிநிலைப்படுத்துகின்றார். இது பகவத்கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நைமிஷாரண்ய முனிவர்கள் இங்கு இக்கொள்கைகளை பற்றி விசாரணை செய்கின்றனர். இக்கேள்விக்குரிய பதில் பின்னால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் பரம புருஷரின் தெய்வீக ஒளி சொரூபமாகும். ஆகையால் இவ்வுன்னத அறிவு மற்றும் சமய கொள்கைகளின் முழுமையான பிரதிநிதியாக உள்ளது. இங்க வந்து 6வது கேள்வி கேக்குறாங்க நைமிஷாரண்ய முனிவர்கள். 6 கேள்விகள் கேக்குறாங்க. அந்த 6 கேள்விக்கான பதில் தான் இங்க ஸ்ரீமத் பாகவதம் பதில் சொல்லப்படுது. இங்க ஏன்னா பகவான் தமது சொந்த வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்ற உடனே இந்த தர்மம் யாரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முனிவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா பகவான் எந்த நோக்கத்திற்காக இங்கே வருகின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தர்மத்தை நிலைநாட்ட இல்லையா, பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டத்தான் பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு. பரித்ராணாய சாதோனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவத்கீதையை பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருப்படி பகவான் சமய தர்மத்தை பகவானால் மட்டுமே நிலைநாட்ட முடியும். ஏன்னா தர்மம் தோ சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவானால் மட்டும்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். நம்மளுடைய விருப்பப்படி கிடையாது. இது இப்ப பகவான் என்ன சொல்றாங்களோ அதுதான் தர்மம். அப்ப பகவான் இங்க இருக்கும்போது எல்லாமே சரியான விதத்தில் நடத்தப்பட்டது. சமய கொள்கைகள் படி எல்லாமே சரியாக நடந்தது. இது பார்த்தோம்னா 4 யுகத்தில் பார்க்கும் போதும் தர்மத்தின் 4 தூண்களாகிய தவம், கருணை, உண்மை, தூய்மை. இந்த 4 சத்தியுகத்தில் 4 தூண்கள் சரியாக இருந்தது. தவம், கருணை, உண்மை, தூய்மை. ஒவ்வொரு யுகமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு கால்களும் உடைந்து விட்டது. இப்போ இந்த கலியுகத்தில் பார்க்கும் போதும் ஒரே ஒரு கால் மட்டும்தான் இருக்கு. அந்த அது என்ன அப்படின்னாக்கா அதுதான் உண்மை. அந்த உண்மை எங்க இருக்குன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. அதான் சொல்றாங்க. அப்ப பகவானுடைய தர்மத்தின் பாதுகாவலர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், தர்மத்தின் சொரூபியே பகவான் தான். அப்ப தர்மத்தின் இறுதி இலக்கு பகவான் தான். அப்ப தர்மத்தை நிலைநாட்ட பகவான் இங்கே வருகின்றார். அப்ப பகவான் இங்கே சென்ற பிறகு அப்ப தர்மம் எங்கே அடைக்கலம் புகுந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப இந்த 6வது கேள்விக்கு பதிலாக 3வது அத்தியாயத்தில் கடைசியில சொல்றாங்க. அங்கே சொல்லும் போதும் தர்மம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அடைக்கலம் புகுந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப உண்மை ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் உண்மை. அது மட்டுமே உண்மை. வேற எல்லாமே உண்மை சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. இதை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக உண்மையான அமைதியை அடைய முடியும். இது அதான் இங்க சொல்றாங்க. இது எப்போதெல்லாம் சமய கொள்கைகள் துஷ்பிரயோகம் அல்லது அலட்சியம் செய்யப்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் பரமபுருஷர் தாமாகவே தோன்றி சமய கொள்கைகளை சரிநிலைப்படுத்துகிறார் என்று பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப பார்த்தோம் இல்லையா, பகவான் வர்ற நோக்கம் மெயினா பக்தர்களை காப்பதற்காகத்தான் பகவான் வருகின்றார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படிப்பட்டதுன்னா பகவானுடைய ஒளி அவதாரமாக இருக்கின்றது. பகவானுடைய ஒளி அவதாரம். பகவத்கீதையில் சொல்லப்பட்டது என்ன, பகவானே நேரடியாக பேசியது இல்லையா. ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பற்றி பேசப்பட்டது. இது பகவானை பற்றி நம்ம எப்பவுமே பகவானுடைய அந்த தொடர்பில் நாம இருக்கணும். அப்படின்னாக்கா பகவானுடைய நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் இதை நம்ம தொடர்ந்து சொல்லும் போது எப்பவுமே நம்ம பகவானோட இருக்கின்றோம். ஏன்னா பகவான் என்றுமே நித்தியமானவராக இருக்கிறதுனால பகவானுடைய நாமமும் பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள் எல்லாமே என்றுமே நித்தியமானதாக இருக்கின்றது.
அந்த பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னாக்கா அப்ப வந்து நம்ம அந்த லீலைக்குள்ளேயே நம்ம வந்து இருக்கின்றோம். இதுதான் இப்ப இங்க பௌதிக உலகத்துல வந்து பார்க்கும்போது அது எல்லாமே இப்ப அந்த கதைகள் எல்லாமே வந்து எப்படின்னா எப்படி சொல்றோம், ரீல் தான் சொல்றோம் இல்லையா? அது ரீல் தான். ஏதாவது நம்ம வந்து பேசுனாங்கன்னா என்ன சொல்ல, குழந்தைங்க வந்து ரொம்ப கிண்டலா சொல்லும் போது ரீல் சுத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி. இப்ப அதே மாதிரி ஆனா வந்து பகவானுடையது எப்படின்னா ரியல், எப்பவுமே நித்தியமாக நடந்து கொண்டு இருப்பது. நான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இப்ப வந்து ஒரு லீலை வந்து நடக்குது அப்படின்னாக்கா வந்து அடுத்த பிரபஞ்சத்தில் வந்து இன்னொரு ஒரு லீலை வந்து நடந்து கொண்டிருக்கு. அதனாலதான் சொல்லப்படுது பகவானுடைய லீலைகள் என்றும் நித்தியமாக வந்து நடப்பது. பகவானும் என்றுமே நித்தியமானவர், என்றுமே வந்து நித்தியமாக வந்து பகவான் வந்து இருக்கின்றார். அதனால வந்து பகவானுடைய வந்து பகவான் வந்து இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நினைக்க தேவையில்லை. பகவானுடைய பற்றின விஷயங்களும் பகவானுடைய லீலைகள் வந்து கேட்கும்போது இன்று பகவானோடு நாம் வந்து இருப்பது நிச்சயம் அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. இது ஓகே. ஹரே கிருஷ்ணா.